to Deep to Neuron Tech Academy. நம்ம சேனல்ல DBMS ஓட பத்தி ஒரு கோர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுல இப்போ நம்ம செகண்டா பார்க்க போற வீடியோ எதை பத்தினா components of DBMS. அதாவது ஒரு DBMS பெர்ஃபார்ம் பண்ணனும்னா என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படிங்கறது தான். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா எங்களோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தா இந்த வீடியோ இன்னும் நல்லா பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படினா database management system அப்படினா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இந்த DBMSல மூணு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. managing, cleaning and analyzing. இந்த மூணு விஷயம் பண்றதுக்காக தான் DBMS அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த 3 ஃபீச்சர்ஸை வச்சு ஒரு யூசர் ஒரு டேட்டா செட்ல என்ன வேணா டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் முன்னவே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல நம்ம காம்போனன்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சாக்லேட், இது ஒரு ப்ராடக்ட். இந்த சாக்லேட்டை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தேவை. என்னென்னா பட்டர் வேணும், சுகர் வேணும், கோகோ வேணும். ஸோ ஒரு சாக்லேட் கிரியேட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது அதோட காம்போனன்ட்ஸை இந்த பட்டர், சுகர், கோகோவெல்லாம் அந்த சாக்லேட் தயாரிக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்றோம், அதில் ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு சில காம்போனன்ட்ஸ் தேவை. ஸோ ஒரு DBMS பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய 5 மேஜர் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, ப்ரொசீஜர்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். இந்த 5 விஷயம் இருந்தால் ஒரு DBMS-ஐ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ராசஸ் பண்ணி முடிக்கலாம். ஸோ இப்போ இந்த 5 காம்போனன்ட்ஸையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படின்னா என்னன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். அது ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், அது ஒரு டெஸ்க்டாப் ஆர் கம்ப்யூட்டர் ஆர் பிசி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு DBMS பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு டிவைஸ் ஆர் ஹார்ட்வேர் தேவை. ஸோ இதுதான் DBMS உடைய ஃபர்ஸ்ட் காம்போனன்ட். செகண்டாக இருக்கக்கூடியது சாஃப்ட்வேர். இப்போ நிறைய கார்பரேஷன்ஸ் சாஃப்ட்வேர்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு DBMS பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Oracle டேட்டாபேஸ், SQLite, MySQL இதெல்லாம் ஒன் ஆஃப் த டாப் கார்பரேஷன்ஸ். இவங்கெல்லாம் நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ஹார்ட்வேர், அதாவது நம்மளோட டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி வச்சு அதில் தான் நம்மளுடைய ஹோல் DBMS-ஐ நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். தேர்ட் காம்போனன்ட் என்ன அப்படின்னா டேட்டா. என்ன ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டாக தேவைப்பட வேண்டியது டேட்டா. ஒரு டேட்டா இல்லாமல் ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறது சேம் சாக்லேட் எக்ஸாம்பிள். அதாவது 2 ப்ராடக்ட் இருக்குது, டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட். அது எங்கெல்லாம், அதோட சேல்ஸ் ரேட் என்ன, அது எந்தெந்த கண்ட்ரிலெல்லாம் சேல் ஆகுது, அதோடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நான் டேட்டா செட் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட்டா இருந்தால் தான் அதுக்கு நம்மளால் DBMS பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்னா ப்ரொசீஜர்ஸ். ஒவ்வொரு DBMS-க்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும். இந்த ஒவ்வொரு ப்ரொசீஜரும் நம்ம இன்புட்டாக இருக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்து மாறும். இந்த ப்ரொசீஜர்ஸ் கீழே என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வரும்னா நான் முன்ன சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, பேக்கப் டேட்டா எடுத்து வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு DBMS பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு காம்போனண்ட்டை வச்சுருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய காம்போனன்ட் என்னன்னா லாங்குவேஜஸ். நமக்கு எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பைத்தன், ஜாவா, சி அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கும் 4 மேஜர் லாங்குவேஜஸ் இருக்குது. அதையெல்லாம் DBMS லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய 4 லாங்குவேஜ் என்னென்னா DDL, அதாவது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், DML, டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜ், DCL, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அண்ட் TCL, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் இப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த எல்லா லாங்குவேஜை பற்றியும் இன்னும் நல்லா தெளிவாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆஸ் அ கம்போனண்ட்டாக நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, ப்ரொசீஜர்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ டோட்டலாக இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ்னால் என்ன, காம்போனன்ட்ஸ் எதுக்கு தேவை, ஒரு விஷயம் கிரியேட் பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய தேவையான விஷயத்தை தான் நம்ம காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா DBMS, அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு இருக்கக்கூடிய 5 காம்போனன்ட்ஸை பற்றி பார்த்தோம்.
இவ்வளோ நேரம் ஒரு பாக்ஸில் நம்ம டேபிள் வைஸாக இருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்தோம். இந்த டேபிள் வைஸில் மட்டும்தான் டேட்டா இருக்கணுமா, ஏன் வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ டேட்டா கேன் பி இன் எனி ஃபார்ம், என்ன விதமாக வேணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வச்சுக்கலாம். அப்படி நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை தான் டேட்டா மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா மாடலை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா எங்கள் டீப் நியூர் அண்ட் டெக் அகாடமி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். We think different, teach different and answer different.